நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போது எப்படி பேசினாரு? அவர் செய்யறது தமிழ் தேசிய அரசியல். அவர் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வராரு அப்படின்ட்டு நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசினாங்க. அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க நடிகர் விஜயும் சீமானும் ஒன்றா சேர்ந்துட்டு திராவிட கட்சிகளை எதிர்க்க போகிறாங்க அப்படின்ட்டு பேசினாங்க. இன்னும் பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க, இப்போவும் பேசிகிட்டே இருக்காங்க. விஜய் வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்தால் மட்டும்தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியும். திராவிட கட்சிகளை உள்ள வச்சுக்கிட்டே இவர் வந்து கேம் ஆடினா, இல்லை திராவிட கட்சிக்கு உள்ள போயிட்டு இவர் ஜாயின் பண்ணாலோ சேர்ந்தாவோ வந்து இவரால் வெல்லவும் முடியாது. அதாவது இப்போ தொண்டர்களின் நிலைமை என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக விஜய் இருப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் எல்லாருமே இருக்காங்க, ஒரு நினைப்புல. ஆனா இப்ப திடீர்னு போயிட்டு இவர் செய்த செயல்பாடு, விஜய் அவர்கள் செய்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு பரபரப்பாக அதிர்ச்சியான ஒரு செயல்பாடாக அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் நடுநிலை தராசு வெங்கடேசன். தொடக்கத்தில் விஜய் தமிழ் 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 அப்படின்னே பேசினார். பார்த்தீங்கன்னா கட்சி கூட தமிழக வெற்றி கழகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா யானை, போர் யானை. அதாவது இந்த பக்கம் ஒரு யானை, அந்த பக்கம் ஒரு யானை, ரெண்டு காலம் தூக்கிட்டு இருக்கோம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாகைப்பு. இந்த வாகைப்பு விடுதலை புலிகளின் தேசிய மலர்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யானை எதுக்காக வச்சாங்க அப்படின்னா, யானை வந்து அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து போர் புரிவதற்காக யானையை வச்சு தான் பல நாடுகளை வென்று ஆட்சி பண்ணாங்க. அதனால தான் வந்து அதனுடைய குறியீடாக இவர் வந்து யானை சின்னத்தை வச்சிருக்காரு, யானையை வச்சிருக்காரு அப்படின்ட்டு தமிழ் தேசியவாதிகள் வந்து ரொம்ப பெருமையாக பேசுனாங்க அவருடைய கட்சி கொடியை பற்றி. ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பெரியார் நினைவிடத்திற்கு போயிட்டு அவருக்கு மரியாதை பண்ணி பூவெல்லாம் போட்டிருக்காரு. மரியாதை பண்ணிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, சமூக நீதி, பெண்ணியம் காப்போம், பெரியார் வழியில் நடப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை சொல்லி தான் திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் இன்னைக்கு இருக்கு. பெரியாரை பற்றி இந்த அதாவது தேர்தல் வரும்போது பேசுவாங்க. தேர்தல் வரும்போது பெரியார் அப்படி போனார் இப்படி போனார் அப்படின்ட்டு அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி பேசும். அதில் வந்து பிஜேபிக்கு மற்ற கட்சிகளுக்கு போகிற ஓட்டெல்லாம் அப்படியே சொலைய வாங்கிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்தாங்க. இன்ன வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அதை வந்து உடைக்கணும், தமிழ் தேசிய அரசியல் மலரணும் அப்படின்னா அதற்கு மாற்றாக வந்து விஜயை பார்க்குறாங்க, அண்ணன் சீமானை பார்க்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கும் வந்து எந்த அரசியல் கட்சி கூடயும் கூட்டணி வைக்காம சமரசமாகாம இன்னைக்கு வந்து போராடுறாரு தமிழுக்காக, தமிழ் தேசியத்திற்காக. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ வந்து பெரியார் நினைவிடத்திற்கு போயிட்டு மாலை போடுறதுனால என்னாச்சு அப்படின்னா, இவர் வந்து எடுக்கும் அரசியல் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் இல்லை. இவர் வந்து திராவிட கட்சி தான், இவர் வந்து இன்னொரு திராவிட கட்சியை கொண்டு வராரு உள்ள அப்படின்னு தான் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாகட்டும் நடுநிலை மக்களாகட்டும் இதை தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, திராவிட கட்சியை சார்ந்தவனால தமிழர்களுக்கு ஆதரவானவன், தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானவன் அப்படின்ட்டு விஜய் சொல்ல வந்தாருன்னா, இந்த திராவிட கட்சிகள் உள்ள போகிறது, திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுறது, திராவிட கட்சியை தூக்கி பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாருன்னா விஜய் நிச்சயமாக 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவார். இருக்கிறது ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு, திமுக அதிமுக. அந்த கட்சிக்கு நம்ம மாற்ற வரணும்னா அந்த ரெண்டு கட்சியும் எதிர்க்கணும். திராவிடங்கிற வார்த்தையை விட்டுருணும். திராவிடமே தேவையில்ல, தமிழ் தேசியம் தமிழர்களுக்கானது அப்படின்ட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜெயிச்சு ஆட்சியில் அமர முடியுமே ஒழிய, திராவிட கட்சியே போயிட்டு ஆதரவாக பேசுறீங்கன்னா, திராவிட தலைவர்களை ஆதரவாக நீங்கள் போயிட்டு தூக்கி பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிருவீங்க. கமலஹாசன் தொடக்கத்தில் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணாரு? திமுக அப்படி இப்படி அப்படின்ட்டு பேசினார். திமுக வாரிசு அரசியல், கருணாநிதி அதை செஞ்சார், இதை பண்ணார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்ட்டு திமுகவை அவர் பேசாத விமர்சனங்களே இல்லை. அப்படிப்பட்ட கமலஹாசன் திடீர்னு போயிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, செய்துட்டார்.
திமுக கூட சேர்ந்துட்டாரு. கட்சியே இல்லை, இப்போ கட்சியே எங்க இருக்குன்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் முதல்ல பேசின வார்த்தை, இந்த திமுகவை திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசினார்ல, அது வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து ஃபாலோ பண்ணல. கடைசி மாறிட்டார், சென்ட்ரலில் நடுவில் மாறிட்டார். அவர் ஃபஸ்ட்டு வந்த வார்த்தையிலே திமுகவை அதிமுகவை எதிர்க்கிற மாதிரியே அவர் போயிட்டு இருந்தாருன்னா நிச்சயமாக கமலஹாசன் ஒரு நல்ல தலைவராக உருவெடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, திராவிட கட்சிகளின் காலில் போய் சரணடைஞ்சதுனால இன்னைக்கு மக்கள் நீதி மையன்ற ஒரு கட்சியே இன்னைக்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கு. அந்த நிலைமைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஆளாகாமல் நீங்கள் திராவிட கட்சி ஆதரவாகவோ இல்லை திராவிட கட்சிகளை வந்து தூக்கி பிடிக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து பெரியாருக்கு மாலை போடுங்க, தப்பு இல்லை. அவர் வயசில் பெரியவர், சில பெண் உரிமைக்காகவும் போராடி இருக்காரு, போடுங்க, தப்பு இல்லை. அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அதனாலே வந்து அவர் வந்து திராவிட கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாரு, திராவிட கட்சிக்காரரு திராவிட மாடலை கொண்டு வராரு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் எடுக்கும் அரசியல் தமிழ் தேசிய அரசியலாகத்தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் விஜய் அப்படி அதையும் மீறி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஆதரவாக திராவிட மாடல் தான் என்னுடைய கட்சியும் அப்படின்ட்டு வெளியே காட்டிக்கினாருன்னா நிச்சயமாக 10 பைசாவுக்கு பிரயோஜனமாக போயிடுவார். விஜய் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.